அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ப்ரான் வந்துட்டு ரொம்ப ஹீட்னால் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். நான் 2 பல்லாரி வெங்காயமை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு 2 தக்காளி வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். டொமேட்டோவில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நடுவில் ஒரு கட்ஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் 1/2 kg அளவுக்கு ப்ரான் எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு அதில் லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் தூளும் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம். ப்ரான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும். ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்துட்டு அது வாட்டர் ரிலீஸ் பண்ணுறனால நம்ம ஃபஸ்ட்டு அதை லெட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லெட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அது வாட்டர் எதுவும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் ஓகேனா ஓகே, இல்லைனா உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 15 minutes to 20 minutes வந்து நல்லா லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகும். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் மசாலா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி தான் இது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.